ஜெயிலர் 2 ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கேரளால பரபரப்பா போயிட்டு இருக்குது. 1 வீக் ஷூட்டிங்கு. தலைவர் வந்து கேரளால தான் இருக்காரு. இதற்கு நடுவுல 173 தலைவரோட 173வது படத்தை வந்து யார் வந்து தயாரிக்க போறாங்கன்னு தலைவரே சொல்லிட்டாரு. ரெட் ஜெயிண்ட்டும் கமலஹாசனும் இணைந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கறது சொல்லிட்டாரு. யார் டைரக்டருங்கிற டிபேட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு. இதுல வந்து யார் வந்து தலைவரோட படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாங்க, அதுக்கான லக்கி பர்சன் யாரா இருப்பாங்க அப்படின்னா லோகேஷ்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. கூலி சரியா போகல, கூலி வந்து நினைச்ச மாதிரி போகல, கூலி வந்து எதிர்பார்த்த வெற்றியை வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நெல்சன் ஆல்ரெடி வந்து ஜெயிலர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. இப்போ ஜெயிலர் 2 பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 ரிசல்ட் என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் நெல்சனுக்கான ஆப்ஷன் அது ஓப்பன் ஆகுமாங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவரையும் சரி கமலையும் சரி இயக்குன டைரக்டர்கள் யார் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் 2 பேத்துக்குமே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுந்தர் சி அவர்கள் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரையும் கமலையும் இணைச்சி படம் பண்ணியிருக்காரு 2 பேரையும். ஆனால் 46 வருஷத்துக்கு அப்புறம் தலைவரும் கமலும் இணைந்து படம் பண்றாங்க அப்படின்னா அந்த படம் வந்து அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு நின்று பேசணும். அப்படி ஒரு படமா இருக்கும். கண்டிப்பா கலெக்ஷன்ல வேற லெவலா இருக்கும். ஆனா அந்த படத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் அடுத்த 50 வருடத்துக்கு நின்று பேசும். கமலஹாசன் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ஜாம்புவான் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் 46 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் இப்பேற்பட்ட ஒரு படமாக இருந்தது அப்படிங்கிறது சொல்லணும். அதற்காகத்தான் வந்து இப்போ வந்து டைரக்டர் யார் வந்து கண்டென்ட் வாய்ஸ் படத்துல கதைய நல்ல அழுத்தமான ஒரு கதையில 2 பேரும் இணையணும். அதற்காக வெயிட்டிங்க. யார் அந்த அதிர்ஷ்டசாலி யாராக இருக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாருக்கு லக் இருக்குன்னு வெயிட் பண்ணுவோம்.